Hi students, good morning. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல class 10 ஓட third prosa இருக்க empowered women navigating the world ஓட continuation பார்க்க போறோம். சோ இப்போ பாத்தீங்கன்னா வந்து வர்த்திகா ஜோஷி and அவங்களோட crew members ஓட நடந்த இன்டர்வியூ தான் பார்த்துட்டு இருக்கோம். சோ அதோட continuation இப்போ பார்க்கலாம். சோ இன்டர்வியூ கேட்ட next question என்னன்னு பாத்தீங்கன்னா, as the head of the crew, how did you involve the team? சோ வந்து இந்த crew ஓட ஹெட்டா நீங்க இந்த டீமை எப்படி இந்த எக்ஸ்பெடிஷன்ல இன்வால்வ் பண்ணீங்க அப்படினு சொல்லி கேக்குறாங்க. சோ we have all sailed and trained the same amount and everybody has their own way of dealing with situation, but that was a good thing. Because we could discuss different ways of solving a problem and choose the best one. In fact, I would say it was easier for us to collaborate and work together. So Vartika Joshi என்ன சொல்றாங்கன்னா, ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இவங்க எல்லாருமே வந்து ட்ரைனிங் செயிலிங் பற்றி எடுத்த ட்ரைனிங் எல்லாமே வந்து ஒரே மாதிரி இதுதான், யாருக்கும் டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. ஸோ எல்லாருக்குமே ஒவ்வொரு சுச்சுவேஷனை டீல் பண்ணுறதுக்கான இது இருந்தது, அதாவது திங்ஸ் இருந்தது, அவங்க மைண்டில் ஒரு ஐடியாஸ் இருந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களால வந்து நிறைய டிஃப்ரெண்ட் வேஸ், இப்போ 6 பேருக்கும் ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு 6 வேஸ் தெரிஞ்சதுனால ஸோ இவங்க டிஸ்கஸ் பண்ணி அதுலேருந்து ஒரு பெஸ்ட் வே எடுத்திருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த 6 பேருக்கும் வந்து ட்ரைனிங் எல்லாமே ஒன்றா எடுத்தனால ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது அப்படின்னு வர்த்திகா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாயல் குப்தா அவங்களோட பாயிண்ட் சொல்கிறாங்க. When you are out at sea, teamwork is the most important thing in the middle of the crisis. Even during the storm, when 3 people would be out on watch, the other 3 who would be inside wouldn't be able to rest. Somebody would eat the water, the other person would eat the gloves because it was raining also. So team effort actually helped in navigating through the 20 hours long storm. I feel that if I had been alone, then it would have been a nightmare to deal with the challenges that the sea throws at you. ஸோ வந்து பாயல் குப்தா என்ன சொல்கிறாங்கன்னா, சீயை பொறுத்த வரைக்கும் டீம் ஒர்க் வந்து ரொம்ப முக்கியம், அதாவது ஒரு ப்ராப்ளம்னு வரும்போது டீமாக ஒர்க் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இவங்க போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 20 hours வந்து லாங் ஸ்டார்ம் இருந்திருக்கு, புயல் இருந்திருக்கு. அந்த 20 hours இவங்க வந்து கடந்திருக்காங்க. ஸோ அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா இப்போ 3 பேர் ஆக்சுவலாக வந்து இவங்க வந்து டர்ன் பை டர்ன்ஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க. இப்போ 3 பேர் வந்து அந்த இதை வந்து ஒர்க்கில் இருக்காங்க, மிச்சம் 3 பேர் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இல்லை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒர்க், இப்போ ஒருத்தர் வந்து வாட்டரை ஹீட் பண்ணுறது, ஒருத்தர் வந்து மற்ற க்ளவுஸ் எல்லாம் ஹீட் பண்ணுறது, அந்த மாதிரி. ஏன்னா ரெய்னிங் டைமில் இருந்ததுனால, புயல் டைமில் ரெய்னிங்காக இருந்ததுனால ஸோ அவங்க ஒர்க் பண்ணுறாங்க, நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம், அந்த மாதிரி இல்லாமல் ஹோலாக மொத்த டீமாக ஒர்க் பண்ணதுனால தான் இது முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி பாயல் குப்தா சொல்கிறாங்க. ஸோ இவங்க மட்டும் தனியாக இருந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து ஜெயிச்சு வந்திருக்க முடியாது. அது வந்து ஒரு நைட் மேர் தான், வந்து பகல் கனவு மாதிரி தான் இருந்திருக்கும். ஏன்னா சி வந்து அவ்வளோ சேலஞ்சஸ் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் அபவுட் த மோஸ்ட் சேலஞ்சிங் டாஸ்க் வைல் சைலிங். ஸோ இந்த மாதிரி செயிலிங்கில் இருந்தபோது எது வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய சேலஞ்சிங் டாஸ்க்காக இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ வர்த்திகா ஜோஷி சொல்கிறாங்க, The sea can get really tough when winds are picking up. Those are the times we have to be active and need to anticipate what could be there ahead. In the South Pacific, we encountered a storm where the seas were almost 9 to 10 meters high and the winds were picking up to 60 to 70 knots, a unit of speed equal to 1 nautical mile per hour, exactly 1.85 to kilometer per hour, which is about a hurricane's force of wind on land. It is normal on sea where there is hardly any landmass to stop the wind. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வர்த்திகா ஜோஷி என்ன சொல்கிறாங்கன்னா, சீல வந்து பார்த்தீங்கன்னா விண்ட்ஸ் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிதுன்னா சீயை நம்ம டீல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பீச்சிலே பார்த்தீங்கன்னா வந்து விண்டு ஜாஸ்தியாக இருக்கனால அலையோட ஃபோர்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அந்த டைம் நம்ம ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு என்ன வரப்போது முன்னாடி யோசிச்சு முடிவு பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து இவங்க வந்து சவுத் பசிபிக் ரீஜியனில் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து ஸ்டார்ம் இருந்து புயல் வந்த டைமில் பார்த்தீங்கன்னா வந்து சீயோட ஹைட்டே பார்த்தீங்கன்னா 9 to 10 meters ஜாஸ்தியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விண்டோட ஸ்பீட் வந்து 60 to 70 knots. இந்த நாட்ஸ் அப்படின்றது வந்து விண்டோட ஸ்பீடை வந்து சொல்கிறாங்க. ஸோ அதோட ஆக்சுவல் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து 1.85, அதாவது 1 knot is equals to 1.85, கிட்டத்தட்ட 2 kilometer per hourல இருக்குது. ஸோ அப்போ யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து புயலை விட மோசமான சூறாவளி சொல்லுவோம் இல்லையா நம்ம லேண்டில் வந்ததுன்னா. ஸோ அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் இருக்கக்கூடியது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீல வந்து நார்மல் தான். ஸோ சீக்கு நடுவில் வந்து உங்களுக்கு வந்து லேண்ட் மாஸும் இருக்காது ஸ்டாப் ஆகிறதுக்கு. இப்போ லேண்ட்லனா கூட பரவாயில்ல, ஏதோ ஒரு இது இருக்கும், பட் இங்கே எதுவுமே இருக்காது. ஸோ அது ரொம்ப ஹார்டான சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் வாஸ் ஆல்சோ எ blissful experience when something broke down and after a lot of hard work and effort
we were able to fix it together. We will remember these incidents as well because it gave us strength to move on, and if something went bad, we are able to overcome those challenges. ஸோ அதே மாதிரி இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது உடஞ்சிருச்சுன்னா அதை திருப்பி செட் பண்ணி நிறைய நேரம் ஒர்க் பண்ணி அதை திருப்பி பழைய நிலைமை கொண்டு வரது ரொம்பவே வந்து கஷ்டமாக இருந்த காரியம் சொல்கிறாங்க. இந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக அவங்களால மறக்க முடியாது. இது வந்து ஏதாவது ஒன்று பேடாக நடக்குது அப்படின்னா அதையும் மீறி நம்மளால் அதை ஓவர் கம் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரென்த்தை வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹவ் அட்வென்ச்சரஸ் வாஸ் யுவர் ட்ரிப்? வர்த்திகா ஜோஷி ஆன்சர் பண்ணுறாங்க. When we are crossing the Tasman Sea, we witnessed the brilliant southern lights from sea. It was rare to watch that in those months, that too from sea. We were absolutely awestruck as we are not expecting it to see the entire sky lit up in green light. There was bioluminescence, dolphins swimming in the bay of the boat like our neighbors, and a variety of sea creatures. We spotted a dead sperm whale once and we thought it was an island from a distance. It was so huge. We are not specialists, so whenever we spotted something in the sea, we had to Google it to learn more about the species. ஸோ வந்து இவங்க இந்த மாதிரி எக்ஸ்பெடிஷனில் போகும்போது தஸ்மான் சீயை க்ராஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வந்து சீலேருந்து ஒரு பிரைட் லைட்டில் தெரிஞ்சிருக்கு, ப்ரில்லியண்ட்டாக இருந்திருக்கு. ஸோ அது அவங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ரெய்னி டைமில் க்ளவுட்ஸ்லேருந்து அதாவது ஸ்கைலேருந்து ஒரு லைட்டுன்ற போது சீ மூலியமாக வருதுன்னா ரொம்ப இதுவாக இருந்திருக்கும். ஸோ அது ரொம்ப அழகாக இருந்தது சொல்கிறாங்க. ஸோ என்டையர் ஃபுல் இது வந்து க்ரீன் லைட்டால் இதாக இருக்குது. ஸோ இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா பயோலுமிசன்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து சீல இருக்க கிரியேச்சர்ஸால் நடக்கிற ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட். எப்படி வந்து ரெயின் ட்ராப்ஸில் லைட் வந்து ஸ்கேட்டர் ஆகும்போது உங்களுக்கு ரெயின் ட்ராப்ஸ் ஃபார்ம் ஆகுது, ரெயின்போ ஃபார்ம் ஆகுதோ அதே மாதிரி இது வந்து நடக்கிறது. அது மட்டும் இல்லாமல் போட்டை ஒட்டி வந்து நெய்பர்ஸ் மாதிரி டால்ஃபின் ஸ்விம் பண்ணி போகிறது, அதுவும் ரொம்ப. அது மட்டும் இல்லாமல் நிறைய சீ கிரியேச்சர்ஸ் பார்த்துருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெர்ம் வேல், அதாவது வேல் பெரிய திமிங்கலை பார்த்துருக்காங்க. தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஏதோ ஹைலேண்டுன்னு அவங்க நினச்சிருக்காங்க, ஏன்னா அந்தளவுக்கு அது பெருசாக இருந்திருக்கு. ஸோ அதே மாதிரி இவங்களுக்கும் போகும்போது பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு இதுவும் கிரியேச்சர்ஸ் பற்றி உங்களுக்கு நாலேஜ் கிடையாது. ஸோ ஒவ்வொன்றுத்தையுமே ஃபேஸ் பண்ணதுக்கப்புறம் கூகுள் பண்ணி தான் அவங்க வந்து தெரிஞ்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹவ் டிட் யுவர் க்ரூ ஸ்பெண்ட் டைம் டீப் இன் த சீ? அதாவது சீல எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு ஸ்வாதி அப்படின்றவங்க ஆன்சர் பண்ணுறாங்க. During circumnavigation, we picked up some hobbies and kept posting pictures of delicacies like golgappas and cakes. We also read books when the weather was pleasant and did some quilling and craft work. While team leader Joshi read comics and the Ramayana during her journey, I loved cooking as well, so I indulged in baking. I also like crafting a lot, so I used to make lampshades. I love it when people appreciate the food that I cook. So I gave my crew members the best dishes that was possible on land with the limited resources that we had on the boat. ஸோ இவங்க இந்த மாதிரி நேவிகேஷன்லுமே இவங்களுக்கு சின்ன சின்ன ஹாபிஸ் வந்து இருந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து வேறு ஃபுட் ப்ராடக்ட் ஃபுட் ரெசிபிஸ் இருக்கு இல்லையா, ஃபுட் பிக்சர்ஸ், கோல்கப்பாஸ் அப்படின்னா வந்து பானிபூரி அண்ட் கேக்ஸோட பிக்சர்ஸ்லாம் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. பிக்சர்ஸ் வந்து நம்ம சோஷியல் நெட்வொர்க்ஸில் போஸ்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து ப்ரீடிங் புக்ஸ் ரீட் பண்ணியிருக்காங்க வெதர் நல்லபடியாக இருக்கும்போது. அது மட்டும் இல்லாமல் குயிலிங் அப்படின்னா வந்து இந்த எம்ப்ராய்டரி அந்த மாதிரி ஆர்ட் ஒர்க்ஸ், கிராஃப்ட் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட டீம் லீடர் ஜோஷின்றவங்க வந்து காமிக் புக்ஸ் படிச்சிருக்காங்க, ராமாயணா ஃபுல்லாக படிச்சிருக்காங்க இந்த ஜெர்னி முழுக்க. ஸோ இங்கே ஸ்வாதின்றவங்க தானே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து குக்கிங் ரொம்ப பிடிக்குன்றதுனால அவங்க பேக்கிங் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க நிறைய கிராஃப்டிங் ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க, லேம்ப் ஷேட்ஸ் அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இவங்களுக்கு என்ன அப்படின்னா குக்கிங் பிடிக்குன்றதுனால இவங்க ஃபுட் யாராவது சாப்பிட்டு பாராட்டினா ரொம்ப பிடிக்கும் இல்லையா, நம்ம பண்ணுற ஒர்க்கை பாராட்டினா ரொம்ப பிடிக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இவங்களோட க்ரூ மெம்பர்ஸ்க்கு போட்டில் இருக்க திங்ஸ் வச்சு அவங்களால என்ன பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக ஃபுட் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வர்த்திகா ஜோஷி வந்து கண்டினியூ பண்ணுறாங்க ஸ்வாதியை. 6 is a great number. We were always entertained. We watched movies, listened to music, and you won't believe some of the goodies the crew rustled up in our tiny pantry. Even while sailing in rough seas, we made parathas, baked cakes and breads, and even made alva and rasgullas. ஸோ வர்த்திகா ஜோஷி வந்து அவங்க டீம் பற்றி சொல்கிறாங்க. ஸோ இங்கே இருக்க 6 மெம்பருமே வந்து ரொம்ப 6ன்றது ரொம்ப சின்ன நம்பரில் பெரிய நம்பர். நாங்கள் எப்போவுமே வந்து ஜாலியாக தான் இருந்தோம், எங்களை நாங்களே வந்து என்ஜாய் பண்ண வச்சுக்கிட்டோம், அதாவது எப்போவுமே ஆக்டிவாக வச்சுக்கிட்டோன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவங்க மூவிஸ் பார்த்துருக்காங்க, மியூசிக் பார்த்துருக்காங்க. நம்ப மாட்டீங்க, நாங்கள் வந்து அவங்கக்கிட்ட இருந்த பேண்ட்ரினா வந்து கிச்சன் ஏரியா. ஸோ அதுலேருந்து கூட்ஸ் வச்சு நிறைய சமைச்சிருக்கோம். அவங்க வந்து சைலிங்கில் போகும்போது நிறைய சமைச்சிருக்காங்க. ஸோ பராத்தாஸ் பண்ணியிருக்காங்க,
பண்ணியிருக்காங்க, கேக்ஸ் பண்ணியிருக்காங்க, பிரெட்ஸ், ஈவன் அல்வா அண்ட் ரசகுல்லா கூட அவங்க பண்ணியிருக்காங்க. We celebrated festivals at sea. When we think about it now on land, we remember the Diwali we spent at sea. We celebrated 3 birthdays, including the first birthday of the boat. Also specific occasions like crossing the equator, the international date line and such. ஸோ அவங்க வந்து சீல வந்து ஃபெஸ்டிவல்ஸ் கூட செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. இப்போ லேண்ட்லேருந்து திங்க் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு சீல செலிப்ரேட் பண்ண தீபாவளி வந்து ரொம்ப ஸ்பெஷலாக தெரியுது. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து மொத்தம் 3 பர்த்டேஸ் வந்து அங்கே வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எடுத்துகிட்டு போனாங்க இல்லையா ஐஎன்எஸ் தாரிணி, அந்த போட்டோட ஃபர்ஸ்ட் பர்த்டே. ஸோ ஃபஸ்ட் இயர் செலிப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ அவங்க ஒவ்வொரு செக் பாயிண்ட்டையும் கிராஸ் பண்ணும்போது அதை வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. லைக் ஈக்குவேட்டர் கிராஸ் பண்ணது, இன்டர்நேஷ்னல் டேட் லைன், இந்த மாதிரி திங்ஸை வந்து கிராஸ் பண்ணதையும் அவங்க வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் மோட்டிவேட்டட் யூ டு ஃபுல்ஃபில் த கண்ட்ரிஸ் எக்ஸ்பெக்டேஷன்? ஸோ இந்த நாடு உங்கள் மேலே வச்சுருந்த எதிர்பார்ப்பை உங்களால் எப்படி வந்து நிறைவேற்ற முடிஞ்சுது, எது வந்து அதை பண்ணணும்னு வந்து உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு ஸ்வாதி என்ன ஆன்சர் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். We knew that the entire country was watching us and praying for us. So we never wanted them to have a single day thinking that we are in trouble. We know that it is going to happen, but the people out there did not know what kind of challenges we are facing. So one of the motives that we kept in mind was that we did not want to frighten them. We decided that once the circumnavigating was over, we are going to show what we have actually gone through. ஸோ வந்து இவங்களுக்கு ஸ்வாதி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மொத்த கண்ட்ரியும் வந்து எங்களை பார்த்துட்டு இருக்கு, நாங்கள் என்ன பண்ணுறோன்னு சொல்லி எங்களுக்காக ப்ரே பண்ணிட்டு இருக்குன்னு தெரியும். ஸோ ஒரு நாள் கூட அவங்க நாங்கள் பிரச்சனையில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு நாங்கள் விரும்பலை. அவங்க வந்து அதை நினச்சி ஃபீல் பண்ணணும்னு நாங்கள் விரும்பலை. ஸோ வந்து நாங்கள் என்ன இது பண்ணணும், நாங்கள் என்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணாலும் ஃபேஸ் பண்ணத்தான் போகிறோம். பட் அதை வந்து மக்களுக்கு இப்போவே சொல்லி அவங்கள வந்து கஷ்டப்படுத்த விரும்பலை. ஸோ வந்து அந்த ஒரு மோட்டிவேஷன் இருந்தது. அதாவது நம்ம வந்து மக்களை பயப்படுத்தக்கூடாது. ஸோ எந்த ஒரு சேலஞ்சாக இருந்தாலும் நம்ம இந்த எக்ஸ்பெக்டேஷனை முடிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து அதை சொல்லணும். நான் என்ன நடந்தது அப்படின்றத நம்மளை வந்து அவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு உத்வேகம் இருந்தது. அந்த ஒரு விஷயம் எங்களை ரொம்ப மோட்டிவேட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இன்டர்வியூ, ஆஸ் அ உமன் ஹவு வுட் யூ கன்சிடர் திஸ் எக்ஸ்பெடிஷன்? ஒரு பொண்ணாக நீங்கள் இந்த எக்ஸ்பெடிஷனை என்ன மாதிரி நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வர்த்திகா ஜோஷி சொல்கிறாங்க, இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் கிரேட் ஆனர் அண்ட் வி குடன்ட் ஹவ் இமேஜின் எனிதிங் பெட்டர் ஃபார் அவர் கேஸ்ட் ஆஃப். Of course, we being an all-women team, it is great boost to women in the country. But as we are going as sailors, and we as sailors have seen that the sea does not discriminate between genders. It is always gender neutral, and we have realized that gender does not play a role in sailing. But to boost the morale in the country and for more women to take in adventures like sailing, I feel it is great that an all-women team had been formed to undergo this expedition. ஸோ வர்த்திகா ஜோஷி என்னன்னு சொல்கிறாங்கன்னா, அது வந்து ஒரு பெரிய ஆனர்னா வந்து மரியாதைக்குரிய விஷயம். ஸோ வந்து இதை விட பெட்டராக வந்து எங்களோட திறமையை எங்களால் வெளிக்காட்டிருக்க முடியாது. ஆமாம், ஒரு ஆல் இண்டியன் உமன் டீமாக இருக்கும்போது இந்த கண்ட்ரியோட, இந்த நாட்டோட எல்லா பெண்களுக்குமே நாங்கள் வந்து ஒரு பூஸ்ட், அதாவது ஒரு எனர்ஜியாக இருக்கோம், ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ வந்து இப்போ நாங்கள் வந்து செயிலர்ஸாக இருந்த போதும் சரி, செயில் பண்ண போதும் சரி, வந்து இந்த ஜெண்டர்ஸ்லாம் பார்க்கல, ஃபீமேல் மேல் ஜெண்டர் பார்க்கல. ஸோ மென் போனாலும் செயிலிங்கில் எல்லா ரிஸ்க்கும் இருக்கும், உமன் போனாலும் அந்த ரிஸ்க்ஸ் இருக்க தான் போகுது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து கண்ட்ரியோட மொரல், அதாவது உமனால் எல்லாம் சாதிக்க முடியும் அப்படின்றத ப்ரொமோட் பண்ணுற மாதிரி நாங்கள் வந்து இந்த அட்வென்ச்சரஸ் டாஸ்கில் வந்து ஈடுபட்டோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஆல் இண்டியன் டீமாக இருந்து இந்த எக்ஸ்பெடிஷனை ஃபார்ம் பண்ணி அதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அந்த 6 பேரோட கருத்துக்கள் அவங்களோட எக்ஸ்பெடிஷன் பற்றி. ரொம்ப இதுவாக இருந்தது, நமக்கும் ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்குது இல்லையா? ஸோ இந்த லெசனில் இருக்க க்ளாசரிஸ் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கொஸ்டின் ஆன்சர்ஸ் இருக்குது, கண்டிப்பாக இதுக்கெல்லாம் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். இதோட ஆன்சர் லிங்க் நான் ஷேர் பண்ணுறேன், கண்டிப்பாக படிச்சிருங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே.